நிறைய பேருக்கு ஆல்கஹால் இன்டேக் எடுத்து ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு 10-15 வருஷமா நான் வந்து ஆல்கஹால் நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி ஆல்கஹால் நிறைய எடுத்து லிவர் ப்ராப்ளம் இருக்குங்க. லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு, அடிக்கடி ஜாயிண்டிஸ் வருது. இந்த மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. சித்தர்கள் நமக்கு நிறைய மூலிகை அதனுடைய பயன்பாடுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சித்த மருத்துவத்துல நிறைய தீர்வுகள் இருக்கு. இப்ப லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, இல்ல ஜாயிண்டிஸ் இருக்கு அப்படின்னா அதற்கான மருந்துகள் முக்கியமா பார்த்தோம்னா கரிசாலை காயகற்பம். இது வந்து மிக சிறந்த ஒரு மருந்துங்க. சித்தர்கள் சொன்ன ராஜ மூலிகை அப்படின்னு சொல்றது கரிசலாங்கண்ணி. இதுல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள்ல ஒரு முக்கியமான ஒரு வகைதான் கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த கரிசாலை கற்பம் மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நெய் வகை மருந்துகளை கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா அதே கரிசாலை நெய் நம்ம பயன்படுத்துறோம். அதிமதுர நெய் பயன்படுது. இந்த மாதிரி நெய் வகை மருந்துகள் நீங்க எடுக்கும் பொழுதும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குணமடையும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.